இந்த 3த்துக்கு வந்து ஜிசிடி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஜிசிடினா ஒன்றும் இல்லைங்க. ஹெச்சிஎஃப் தான் வந்து அப்படி கொடுத்துறாங்க. ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா போதும் சரிங்களா. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷனுக்கு பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதுதான் கொடுத்துக்கிற 3 டேர்ம். இந்த மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்பருக்கு மட்டும் தனியாக ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். 40, 48, 64 இது 3த்துக்கு வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இது வந்து டேரெக்டாக 8 டேபிளும் அடிக்கலாம், இல்லைனா சின்ன நம்பர்லேருந்து கூட அடிக்கலாம் சரிங்களா. 8 டேபிளில் நீங்கள் ஆச்சுன்னா 3 நம்பர் வந்து டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். 3 நம்பர் வந்து ஒரே டேபிள் டிவைட் ஆச்சுன்னா நம்ம அடிக்கலாம், தப்பு கிடையாது சரிங்களா. இப்போ 8 டேபிள் ஆச்சா என்ன ஆகும், 5, 6, 4ன்னு வரும். இதுக்கப்புறம் இது எதையாலும் காமனாக டிவைட் பண்ணுறது எதுவும் இல்லை. அதனால் வந்து இதோட நிறுத்திங்கன்னா ஹெச்சிஎஃப் வந்து 8 இருக்குது. 2 டேபிளையும் அடிக்கலாம் நம்ம. 2 டேபிள் வச்சா என்ன ஆகும், அப்படியே பாதி ஆகிடும் எல்லாமே. 20, 24, 32 மறுபடியும் 2 டேபிள் வச்சுன்னா 10, 12, 16 மறுபடியும் 2 டேபிள் வச்சிங்கன்னா 5, 6, 4 வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் 3த்தையும் காமனாக டிவைட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. அப்போ அதோட நிறுத்திட வேண்டியதான். இப்போ இது 3 வந்து மல்டிப்ளை பண்ணால் அது ஹெச்சிஎஃப் வச்சிடும். 2 × 2 × 2 2 × 2 என்னது 4 4 × 2 8. அப்போ ஹெச்சிஎஃப்னது 8. இந்த நம்பருக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 18. அதுக்கப்புறம் மற்றதுக்கெலாம் பார்க்கணும் இல்லையா. ஹெச்சிஎஃப்னு எது 3த்துலேயும் இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து 3த்துலேயும் இருக்கிறத வந்து எழுதிக்கோங்க. இது வந்து 18 கண்டுபிடிச்சாச்சு, 18 போட்டுருங்க. ஃபஸ்ட்டு என்னது எக்ஸ். இந்த எக்ஸை வந்து மற்ற 2த்துலேயும் இருக்குதா பாருங்கள். எக்ஸ் இருக்குது. அப்போ அதை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. பவர்லாம் நான் அப்புறம் போட்டுக்கலாம் சரிங்களா. அடுத்தது பாருங்கள் ஒய் இருக்குது. ஒய் வந்து மற்ற 2த்துல இருக்குதா, இருக்குது. எல்லாத்துலேயும் இருந்துச்சுன்னா அதை எடுத்து இங்கே போட்டுங்க. அடுத்தது ஜெட்டு வந்து மற்ற 2த்துல இருக்கா, இருக்குது. அப்போ இங்கே போட்டுருங்க. நமக்கு இப்போ என்ன கேட்குறாங்க பாருங்கள், ஹெச்சிஎஃப் தான் கேட்குறாங்க. ஹெச்சிஎஃப்னு ஹையஸ்ட்டு, அது அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்துக்கணும், லோயஸ்ட்டு பவர் எடுத்துக்கணும். இப்போ எக்ஸில் இருக்கிறதுல எது பவர் கம்மின்னு பாருங்கள், எக்ஸ் பவர் 2 தான் கம்மி. அப்போ இங்கே 2 போட்டுருங்க. ஒய்க்கு இருக்கிறதுல எது கம்மி பவர் பாருங்கள், 2 தான் இல்லையா. அப்போ இங்கே 2 போட்டுருங்க. ஜெட் இருக்கிறதுல எது பவர் கம்மி, 1 தான் சரிங்களா. அப்போ 1 அது போட்டாலும் 1 தான், போடலாலும் 1 தான். அப்போ ஆன்சர் எது 8x² YZ தான் வந்து ஆன்சரு. ஆப்ஷன் எது டி தான் வந்து ஆன்சர். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷனுக்கு பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள்.